அமீரக உறவுகள் அனைவருக்கும் தொட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலின் அன்பு வணக்கங்கள். இந்த வீடியோவில் நாம் யூஏஇயில் உள்ள ஸ்டாக் மார்க்கெட்ஸ் பற்றியும் அதில் இன்வெஸ்ட் பண்ணால் என்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது, இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் இங்கே யூஏஇயில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, அண்ட் அந்த டிஃப்ரென்ஸில் நமக்கு என்ன லாபம் இருக்குது, யூஏஇயில் ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் துட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யூஏஇ ஷேர் மார்க்கெட் இந்தியன் ஷேர் மார்க்கெட்டை விட அண்டர் வேல்யூடாக இருக்குது. இது நமக்கு இங்கே இன்வெஸ்ட் பண்ண நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை தருது. எக்ஸாம்பிளுக்கு இந்தியன் ஷேர் மார்க்கெட்டோட 1 year PE ரேஷியோ 26.2 இருக்குது. அதே யூஏஇ ஷேர் மார்க்கெட்டோட 1 year PE ரேஷியோ 16.3 தான். அப்போ பாருங்க நமக்கு எவ்வளோ அண்டர் வேல்யூட் ஸ்டாக்ஸ் இருக்குதுன்னு. இந்த யூஏஇ ஷேர் மார்க்கெட்டு இவ்வளோ அண்டர் வேல்யூடாக இருக்கிறதுனால நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் காத்திருக்குது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை நாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட்டு நாம் பார்க்க போகிறது யூஏஇ ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது. நாம் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறதை விட எந்த பேசிஸில் இங்கே யூஏஇயில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெனிஃபிட்டாக இருக்குதுன்னு பார்க்கலாம். நமக்கு இங்கே யூஏஇயில் இன்வெஸ்ட் பண்ணுறதால மொத்தம் 3 பெனிஃபிட் இருக்குது. நம்பர் 1 கரன்சி எக்ஸ்சேஞ்ச், நம்பர் 2 ப்ரைஸ் அப்ரிசியேஷன், நம்பர் 3 டிவிடெண்ட் yield. நம்பர் 1 கரன்சி எக்ஸ்சேஞ்ச், தட் மீன்ஸ் ருபி டிப்ரிசியேஷன். நம்ம இந்தியன் ருபி ஒவ்வொரு வருஷமும் கிராம்ஸுக்கு அகேன்ஸ்டாக 5% ஆவரேஜாக டிப்ரிஷியேட் ஆகுது. எக்ஸாம்பிளுக்கு லாஸ்ட் இயர் அக்டோபர் மாதம் ஒரு ஏஇடி ஆவரேஜாக 22.88 இந்தியன் ருப்பியாக இருந்தது. அதே இந்த வருஷம் ஒரு ஏஇடி 24.06 இருக்கு. இது போன வருஷத்தை விட இந்த வருஷம் 5% டிப்ரிசியேஷன். ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் பெனிஃபிட்டாக கரன்சி எக்ஸ்சேஞ்சில் இருந்து 5% ரிட்டர்ன்ஸாக கிடைக்கும். நாம் அதை ஒரு இல்லஸ்ட்ரேஷனாக பார்க்கலாம். நாம் இங்கே யூஏஇ ஷேர் மார்க்கெட்டில் ஒரு ஸ்டாக்ல 3 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கலாம். அதில் நமக்கு ஒரு 10% ரிட்டர்ன்ஸ் வந்திருக்குதுன்னு வச்சுக்கலாம். நாம் இப்போ அந்த ஸ்டாக்ல ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு ஊருக்கு அமௌண்ட் சென்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். 3 வருஷம் ருபி டிப்ரிசியேஷனில் நமக்கு ஒரு 15% கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்டாக் அப்ரிசியேஷனில் ஒரு 10% கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ரெண்டையும் சேர்த்தாச்சுன்னா நமக்கு ஆவரேஜாக 25% ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்பர் 2 ப்ரைஸ் அப்ரிசியேஷன். நம்ம இன்வெஸ்ட் பண்ண கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது, நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்குது. அப்படின்ற பட்சத்தில் அந்த ஸ்டாக்குக்கு நல்ல டிமாண்ட் வரும். இப்படி டிமாண்ட் வரும்போது அந்த ஷேரோட ப்ரைஸ் நல்லா ஏற ஆரம்பிக்கும். இதுதான் நமக்கு ப்ரைஸ் அப்ரிசியேஷன். இதுதான் நமக்கு ஷேர் ப்ரைஸ் அப்ரிசியேஷனான 2வது பெனிஃபிட். பெனிஃபிட் நம்பர் 3 டிவிடெண்ட் yield. அதே கம்பெனி நல்லா ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்கு. அந்த ப்ராஃபிட்டை இன்வெஸ்டர்ஸுக்கு ஷேர் பண்ணுது. அதுதான் டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். இங்கே யூஏஇயில் 5%க்கு மேலே டிவிடெண்ட் கொடுக்குற ஸ்டாக்ஸ் நிறைய இருக்கு. அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் நல்லா செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணோம்னா நமக்கு இயர்லி டிவிடெண்டு 5% ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நாம் இப்போ யூஏஇயில் உள்ள ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டோம். இப்போ யூஏஇயில் உள்ள ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் பற்றி பார்க்கலாம். யூஏஇயில் மொத்தம் 3 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் இருக்கு. 1 அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் ADX, 2வது துபாய் ஃபைனான்சியல் மார்க்கெட் DFM, 3வது நாஸ்டாக் துபாய். இதில் அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சிலையும் துபாய் ஃபைனான்சியல் மார்க்கெட்லையும் மட்டும்தான் மேக்ஸிமம் நாம் லோக்கல் ஸ்டாக்ஸில் ட்ரேட் பண்ண முடியும். நாஸ்டாக் துபாயில் பாண்ட்ஸ், இன்டர்நேஷ்னல் ஸ்டாக்ஸ், அப்புறம் கொஞ்சமாக லோக்கல் ஸ்டாக்ஸில் நாம் ட்ரேட் பண்ண முடியும். ஓவராலாக இந்த 3 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸையும் சேர்த்து மார்க்கெட் கேப் 4 ட்ரில்லியன் திராம்ஸாக இருக்குது. ஒரு நாளைக்கு கம்பைண்டாக அரௌண்ட் 50,000 ட்ரேட்ஸ் தான் நடக்குது. அந்த அளவுக்கு ரீட்டைல் பார்ட்டிசிபேஷன் கம்மியான ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் தான் யூஏஇ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ். இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸில் நாம் ட்ரேடிங் பண்ணணும்னா நமக்கு ஒரு இன்வெஸ்டர் நம்பரும் ட்ரேடிங் அக்கௌண்ட்டும் வேணும். இந்த இன்வெஸ்டர் நம்பர் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் இல்லாமல் நம்மளால் ட்ரேடிங் பண்ண முடியாது. அப்போ நாம் செக்யூரிட்டிஸ் அண்ட் கமோடிட்டிஸ் அத்தாரிட்டி சர்டிஃபைடு ADX அண்ட் DFM லைசன்ஸ்டு புரோக்கர்ஸ் கிட்ட ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். அப்படி நாம் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது அவங்களே நமக்கு இன்வெஸ்டர் நம்பர் வாங்கி கொடுத்துருவாங்க. அப்படி அந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் யூஏஇயில் ட்ரேடிங் பண்ண முடியும். ட்ரேடிங் புரோக்கர்ஸ் ஸ்க்ரீனில் உள்ள இந்த புரோக்கர்ஸ் தான் DFM அண்ட் ADX
லைசன்ஸ்டு புரோக்கர்ஸ். இந்த புரோக்கர்ஸ் மூலமாக தான் நாம் ஷேர்ஸ் வாங்கவும் விற்கவும் முடியும். இதில் நிறைய பேங்க்ஸோட brokerage அக்கௌண்ட்ஸும் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா FAB இருக்குது, ADCB இருக்குது, எமிரேட்ஸ் NBD இருக்குது. இந்த பேங்க்ஸ் மூலமாக பண்ணுறதா இருந்தால் தேவையான டாக்குமெண்ட்ஸோட டைரெக்டாக அந்த பேங்க்ஸோட பிரான்ச்சஸை அப்ரோச் பண்ணலாம். இந்த XCube, BHM Capital இந்த மாதிரியான புரோக்கர்ஸ் ஆன்லைனில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண ஆப்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. டாக்குமெண்ட்ஸ் ரெக்வயர்ட். இப்போ இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண நமக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு பார்க்கலாம். வேலிட் பாஸ்போர்ட், UAE விசா, எமிரேட்ஸ் ID, லோக்கல் பேங்க் அக்கௌண்ட், யூட்டிலிட்டி பில் ஃபார் அட்ரஸ் ப்ரூஃப். இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் இருந்தால் நாம் ஈஸியாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். ரொம்ப இம்பார்ட்டன்ட், லோக்கல் அட்ரஸ் ப்ரூஃப் உங்கள் நேமில் இல்லைன்னா UAEயில் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாது. UAEயில் லோக்கல் அட்ரஸ் இல்லாமல் ட்ரேடிங் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுங்கிற டீட்டெயில்ஸ் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த டீட்டெயில்ஸை வேறு ஒரு செப்பரேட் வீடியோவில் போடுறேன். இப்போது எல்லா தேவையான டாக்குமெண்ட்ஸும் நம்மக்கிட்ட இருக்குது. அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நம்ம எந்த brokerage கம்பெனியில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுமோ அந்த கம்பெனியை ஆன்லைன் ஆர் ஆஃப்லைனில் அப்ரோச் பண்ணும்போது அவங்க நம்மக்கிட்ட பேசிக் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. அப்புறம் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் நாலேஜ் பற்றின கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அடுத்து நம்ம இன்கம் டீட்டெயில்ஸ் பற்றி கேட்பாங்க. அப்புறம் நம்ம வச்சுருக்கிற டாக்குமெண்ட்ஸு சப்மிட் பண்ண சொல்லுவாங்க. இதை எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக பண்ணோம்னா 1 டேயில் நமக்கு அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிரும். ஒன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் ஆனதும் அமௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஸ்டாக்ஸ் பை அண்ட் செல் பண்ணிக்கலாம். இந்த அமௌண்ட்டு நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணுறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்னென்னா ஃபஸ்ட்டு நாம் அந்த ட்ரேடிங் புரோக்கர்ஸ் அக்கௌண்ட்டுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அந்த டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸை நம்ம கஸ்டமர் நம்பரோட அந்த ட்ரேடிங் புரோக்கர் மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணணும். அவங்க அதை செக் பண்ணிவிட்டு அமௌண்ட்டை நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் அப்டேட் பண்ணுவாங்க. அப்படியே அப்டேட் பண்ணி பையிங் பவரில் நம்ம அமௌண்ட்டு காட்டினா மட்டும்தான் நம்மளால் ஸ்டாக்ஸ் வாங்க முடியும். இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி UAEயில் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க. உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை தொடங்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் UAE ஷேர் மார்க்கெட்டில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், UAE ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது, UAEயில் என்ன ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது, UAEயில் ட்ரேடிங் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ண என்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், ட்ரேடிங் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணணும், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தோம். இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் துட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். UAEயில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் போடுற டெய்லி கரன்சி அப்டேட், கமோடிட்டி அப்டேட் அண்ட் UAE ஸ்டாக் மார்க்கெட் அப்டேட் உடனே பார்க்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ.